ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது பல்லவனுக்கு நிலா மேலே பயங்கர கோவம். ஏன் அப்படின்னா நடேசனால தான் அவங்களுடைய அம்மா வீட்டை விட்டு போனதா பல்லவன் நினச்சிட்ருக்காரு. அதனால் நிலா அவங்கள கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு பல்லவனுக்கு ரொம்ப கோவம். அந்த ஆளால் தான் என் அம்மா வீட்டை விட்டு வெளியில் போனாங்க, நீங்கள் ஏன் அண்ணி அவரை அப்படி பார்த்துக்கிறீங்க, அந்த ஆள் எக்கேடு கெட்டு போனால் என்ன? இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, அவரால் நாங்கள் எல்லாருமே நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அவர் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கீங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் என் மேலே உண்மையிலேயே அன்பு வச்சுருக்கீங்க, பாசம் வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் நானுமே நினச்சி இவ்வளோ நாளாக அண்ணின்னு உங்களை வாய நிறைய கூப்பிட்டேன். இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு நீங்கள் பண்ணிட்டீங்களே, என் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லை அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. இதை கேட்டு மொத்த ஃபேமிலியுமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. முக்கியமாக சோழன் போயிட்டு, பல்லவா என்னடா பேசிகிட்டு இருக்க நீ நிலா கிட்டே அப்படின்னு. நீங்கள் இருங்க, அவன் சின்ன பையன், நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு. இல்லைங்க, புரிஞ்சிக்காமல் என்னமோ அவன் இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி கேட்குறான். டே பல்லவா, அப்படி உன் மேலே அக்கறையும் அன்பும் இல்லாமல் இருந்தால் உன் அம்மாவை எதுக்குடா நிலா கண்டுபிடிச்சி எங்கே இருக்காங்கன்னு தேடி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்? அப்படி சட்டப்படி நீ யோசிச்சு பாருடா, உனக்கே எல்லாமே புரியும். உன்னுடைய அம்மாவே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது நிலா தானே. உன் அம்மாவே சொல்லாமல் கொல்லாமல் வீட்டை விட்டு போயிட்டா அதுக்கும் நிலா தான் காரணமா அப்படின்னு. இல்லைண்ணா, அண்ணி காரணம் நான் சொல்லலை, அந்த ஆள் தான் காரணமாக இருப்பாருன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் அந்த ஆளுக்கு அண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்களே, அப்படின்னா அந்த ஆள் மேலே கோவம் தானே வரணும். அன்னைக்கு நான் தான் என் கண்ணால் பார்த்துனேன் அந்த ஆள் அம்மாவை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண பார்த்ததை. அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? அண்ணி அவருக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, எனக்கு ஒரு வார்த்தையாச்சும் சப்போர்ட் பண்ணுறாங்களா? தப்பெல்லாம் அந்த ஆள் மேலே இருக்குது, ஆனால் என் மேலே கோவப்படுறாங்களே. அண்ணி என்னதான் சமாதானப்படுத்துகிறாங்க, அந்த ஆள்கிட்ட நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு பல்லவன் வந்து நிலா மேலே பயங்கரமாக கோவப்பட்டு சோழன்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பல்லவா இங்கே பாருடா, புரிஞ்சுக்கோ, அங்கிளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காதுடா அப்படின்னு. நீங்கள் எப்படி அண்ணி சொல்கிறீங்க? அவர் தான் என் கண் முன்னாடி அம்மாவை எப்பயுமே திட்டிக்கிட்டே இருப்பார். ஏன் நீங்கள் எல்லாருமே தானே பார்த்தீங்க, கோவப்படுவார், சண்டை போடுவார். வந்த முதல் நாளே எந்த அளவுக்கு கோவப்பட்டார் அப்படின்னு நீங்கள் தான் எல்லாருமே அதை பார்த்துட்டு கூட அவர் மேலே இன்னமும் நம்பிக்கை வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு இங்கே பல்லவன் வந்து கேட்கவும், இங்கே பாருடா பல்லவா அப்படின்னு, நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. பல்லவா எதுக்கு இப்போது நீ நிலா கிட்ட கோவப்பட்டுருக்க? நிலா சொல்கிறது தான் உண்மை, அந்த ஆளெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்க மாட்டார் அப்படின்னு. அது எப்படி அண்ணா உங்களுக்கு தெரியும்? உங்கள் ரெண்டு பேருக்கும் அது எப்படி அவ்வளோ உறுதியாக தெரியும்? எனக்கு தெரியும், இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என் மேலே கொஞ்சம் கூட அன்பும் பாசமும் வைக்கவே இல்லை அப்படின்னு பல்லவன் நிலா மேலே கோவப்படுறாரு. ஸோ நிலாவுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க ஏன் இந்த வீட்டை விட்டு போனாங்க அப்படின்னு. அப்படி போனதற்கான காரணமும் அவங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு நடேசன் காரணம் இல்லை அப்படின்றது அவங்களுக்கு முழுசாக தெரிஞ்சதுனால தான் நிலா நடேசனை சந்தேகப்படாமல் அவங்க மேலே நல்ல ஒரு அபிப்பிராயத்தில் இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு கதை இருக்குது, அவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால தான் வந்து அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால தான் அங்கிளுமே சேர்த்திக்கல அப்படின்றது நிலாவுக்கு புரியுது. அதை பற்றி நடேசனுமே ஒரு சின்ன விளக்கங்களோட நடேசனுக்கும் சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ அவங்க நல்லவங்க கிடையாது, அவள் நல்லவ இல்லை, நீ கூட்டிகிட்டு வந்த நல்லது நடக்கும்னு, ஆனால் அது நடக்கலை விடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது புரிஞ்சிக்காம பல்லவனுக்கு இந்த விஷயம் தெரியவும் தெரியாமல் தான் கோவப்பட்டு சண்டை போடுறாங்க நிலா கிட்ட. ஸோ இப்போது பல்லவனுக்கு நிலா மேலே தான் பயங்கர கோவம். அம்மா வீட்டை விட்டு போனதுக்கு காரணமான அவரை கேரிங்காக பார்த்துக்கிறாங்க அப்படின்றது பல்லவனுக்கு கோவம். இதனால நிலா கிட்ட கோவப்பட்டு பேசுகிறாங்க. ஏன் பாண்டியன், சோழன், சேரன் இவங்கெல்லாம் கூட வந்து பல்லவன்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க, பல்லவா நீ இவங்கக்கிட்ட கோவப்படுறதில்ல என்னடா நியாயம் இருக்குது அப்படின்னு பாண்டியனுமே சொல்கிறாங்க. இல்லைண்ணே, எனக்கு பிடிக்காத நம்ம குடும்பத்தில் யாருக்குமே பிடிக்காத அவர்கிட்ட அண்ணி மட்டும் ஏன் இவ்வளோ பாசமாக நடந்துக்கிறாங்க, அவரை மட்டும் ஏன் இப்படி பார்த்துக்கிறாங்க, எக்கேடாச்சும் கெட்டு போட்டோன்னு விட்டுற வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பாண்டியன்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாருடா பல்லவா, அப்படிலாம் நீ நினைக்காத, அப்பா நமக்கு முக்கியம் இல்லைன்னு யாரடா சொன்னால், அவர் மட்டும் தானே நமக்குன்னு இருக்கிறதே, அவர்கிட்டையும் எப்படிடா இப்படி கோவப்பட்டு பேச முடியும் அப்படின்னு. அண்ணா நீ வேணா அப்படி நடந்துக்கொண்ட, ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் எல்லாரும் அவர் மேலே கோவப்பட்டா கூட நீ அவரை பார்த்துக்கிற பேசிக்கிற அது வேறுன்னு. ஆனால் அண்ணி எதுக்கு அவங்க மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கணும், அன்னிக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு எல்லாம் வந்து பல்லவன் கேட்கவும், பல்லவா என்னடா இப்படி பேசுகிறா, அவர் உங்களுடைய அப்பாடா, எனக்கு அங்கிள்ரா, அவரை எப்படி நான் வந்து எனக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு. இல்லை நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்கள் பாருங்கள், தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த ஆள் மேலே இப்படியெல்லாம் நடந்துக்காதீங்க. முக்கியமாக இப்போ என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லை, அவர் மேலே தான் உங்களுக்கு பாசம் இருக்குது, அன்பு இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் நிலா மேலே கோவப்படுறாங்க. எல்லாருமே எடுத்து சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் கேட்குறதே கிடையாது. நிலாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது.
மனசு கஷ்டமானாலும் பல்லவன் அப்படி பேசுறதுலேயும் நியாயம் இருக்குது. அவனுக்கு உண்மை தெரியாததுனால என் மேலே அவன் கோவப்படுறான், அங்கிள் தான் இதுக்கு காரணமாக இருப்பார் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்படின்னு நிலா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சகிச்சுக்கிறாங்க. கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பல்லவன் நிலாவை முழுசாக புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க நிலாமே இருந்துக்கிட்டு. ஏன்னா அவன் சின்ன பையன் அப்படின்னும் மனசு ஆறுதலாக தேத்திக்கிட்டோம் நிலா அமைதியாயிடுறாங்க. சோழன் சொல்லி பார்க்குறாரு, புரியுறதே இல்லை பல்லவனுக்கு. அப்போது நீங்கள் விடுங்க, அவன் சின்ன பையன், அவனோட அம்மா போயிட்டாங்கன்றத வருத்தத்தில் அப்படி பேசுவான். எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. பல்லவன் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு அவங்களுடைய அம்மாவை கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால் அவங்க இப்படி 2 நாளில் திரும்பி போவாங்க அப்படின்னு யார் எதிர்பார்த்தா? அதனால தான் பல்லவனால் தாங்கிக்க முடியல. விடுங்க, எல்லாமே என்னால் தான் அப்படின்னு நிலா ஒரு இதில் சொல்கிறாரு. அப்போ சேரன் இருந்துக்கிட்டு, நிலா நீ என்னப்பா பண்ண? நீ பல்லவனை நினச்சி தான் அவங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் அவங்களா திரும்பி போனதுக்கு நீ என்னப்பா பண்ண முடியும்? விடுப்பா பல்லவா, நீ கவலைப்படாதடா, உன் அம்மா திரும்பி வருவாங்க. இதுக்கும் நிலாவுக்கு என்னடா சம்மந்தம்? ஏன்டா நிலா கிட்ட கோவப்பட்டு சண்டை போடுற இப்போ அப்படின்னு. பாருடா, நிலா மனசு வாடி போச்சு, முகமே வாடி போச்சு. நிலாவோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்னு நீ கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்த்தியாடா? உனக்காக தானே நிலா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் நீ ஏன்டா இப்படி நிலா மேலே கொஞ்சோட நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுகிற அப்படின்னு. இல்லைண்ணே, நீங்கள் யார் என்ன சொன்னாலும் என்னால் இந்த விஷயத்தில் இவங்களை மன்னிக்கவும் முடியாது, ஏற்றுக்கவும் முடியாது. எல்லாத்துக்கும் காரணமானவங்க இவங்க தான். அவர் கூடவே அண்ணி எப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கண்ணே, விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன் என் அம்மாவை கூட்டிகிட்டு வராமே இருந்திருக்கலாமே? அதுக்கு நான் வழக்கம் போல் எப்பயுமே இருந்த மாதிரியே இருந்துட்டு இருந்திருப்பேனே. என் அம்மாவை 2 நாள் இங்கே வர வச்சு திரும்பவும் அனுப்பி விட்டுட்டீங்களே அப்படின்னு. டே பல்லவா, இங்கே பாருடா, உன்னை ரொம்ப வருஷமாக உன் அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு வேளை உன்னை பார்க்கணும், உன் மேலே ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையில் நிலா கூப்பிட்டதுனால திரும்பவும் அவங்க வந்திருக்கலாம். வந்து உன்னை 2 நாள் பாசத்தோடு பார்த்துட்டு திரும்பவும் உன்கிட்ட எப்படி சொல்லிட்டு போகிறதுன்னு தெரியாமல் ஒரு வேளை நீ போகணும் அப்படின்னா விடமாட்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு உன் அம்மாவே திரும்பி போயிருக்கலாம்ல. அவ்வளோதான், பையன் பாசம் முடிஞ்சு போச்சு. அவங்க இத்தனை வருஷமாக உன்னை பார்க்காம இருந்தவங்களுக்கு திடீர்னு எப்படிடா உன் மேலே பாசம் வந்துட்டுருக்கோம்? 2 நாள் வந்தாங்க, ஏதோ ஒன்றை பார்த்தாங்க, கடமைக்குன்னு கொஞ்ச நாள் பாசம் இருந்துச்சு, அப்படியே திரும்பவும் கிளம்பி போயிட்டாங்க. உண்மையான பாசம் இருந்தால் அவங்க உன் கூடவே இருந்திருப்பாங்கல்ல. உன் மேலே அளவு கடந்த பாசமும் இல்லைன்னு நினைக்கிறேன்டா உன் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்கிறாரு. இதை கேட்டு, இல்லைண்ணே நீ எப்படி சொல்கிற அப்படின்னு. இல்லை, என் அம்மா இங்கே வந்து இருந்த 2 நாளும் என் மேலே அளவு கடிந்த அன்பையும் பாசத்தையும் வச்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க தானே? ஏன் இப்படி அம்மா மேலே இப்படி பழி போடுறீங்க? என் அம்மா மேலே எனக்கு பாசமே இல்லைன்னு சொல்கிறீங்க. இல்லைண்ணே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. டே சோலா, பல்லவன் சொல்கிறது உண்மைதானடா. அவங்க வந்து இங்கே 2 நாளாக பல்லவன் கூட எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. நீ சொன்னதை எப்படிடா ஏற்றுக்க முடியும் பல்லவனால்? எங்களாலேயும் ஏற்றுக்க முடியல அப்படின்னு பாண்டியனும் சேரனும் சொல்கிறாரு. ஆனால் விடுங்கண்ணே, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு? சோழன் சொன்ன மாதிரி உண்மையான பாசம் தான் அவங்க பல்லவனை விட்டு போயிருப்பாங்களா? அவங்களே தானே போனாங்க, நம்ம யாருமே அவங்கள போக சொல்லலையேன்னு. கண்டிப்பாக பல்லவன் மேலே திரும்பவும் பாசம் இருந்தால் அவங்களே திரும்பி தேடி வருவாங்கண்ணே. தேவையில்லாமல் இந்த விஷயத்தை பற்றி எதுக்கு பேசிகிட்டு இருக்கணும்? அவன் ஏதோ கோவத்தில் அவங்களோட அம்மா இல்லை போயிட்டாங்க அப்படின்ற வருத்தத்தில் பேசுகிறான். விடுங்கண்ணே, சரியாக போயிடும், அவன் சின்ன பையன் அப்படின்னு. என்ன நீ நான் சின்ன பையன்? நான் சின்ன பையன்லாம் இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும். என்ன நீ ஒரு வேளை அந்த ஆள் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் ஏதாச்சும் பிளான் பண்ணுறீங்களா? அந்த ஆள் தான் என் அம்மாவை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டாரு. இந்த வீட்டுக்குள்ளே திரும்பவும் வந்ததுக்கப்புறமா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தார். நீங்கள் அம்மாவை போய் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, நல்ல விதமாக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. முதல்ல அவங்கள பற்றின ஏதோ ஒரு விஷயத்த உங்கள் சொல்லாமல் இருந்திருக்காரு அவர். ஸோ இங்கே அவங்கள கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா ஏன் அவர் அம்மா மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை அந்த ஆள்கிட்ட கேட்டிருக்கலாம். அந்த ஆள் அம்மா மேலே ஏதாச்சும் ஒரு பொய்யான காரணத்தை சொல்லியிருப்பார். அதை நம்பி நீங்களும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டே என் அம்மாவை வீட்டை விட்டு நீங்களே வெளியில் அனுப்பிட்டீங்க. திரும்பவும் அப்படிதான் அணி அப்படின்னு பல்லவன் கேட்கவும் எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. என்னடா பல்லவா, நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க? நிலாவே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு எப்படிடா நிலாவே வீட்டை விட்டு துரத்தி விடும் அப்படின்னு. அதான் நான் சொல்கிறேன்ல, அந்த ஆள் பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த ஆள் ஏதாச்சும் தப்பு தப்பாக சொல்லியிருப்பாரு அம்மாவை பற்றி. அண்ணி அதுவும் அவர் சொன்னதை உண்மையான நம்பி ஒரு வேளை அண்ணி தான் அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்களோ என்னவோ. அதனால தான் என் அம்மா போனது இவங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாத மாதிரி அந்த ஆள் கூட சேர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலையே படாமல் அப்படின்ற மாதிரி பல்லவன் பேசுகிறாரு. இதை நினச்சி எல்லாருக்குமே ரொம்ப வருத்தம். இப்படியெல்லாம் நிலா நடந்துக்கிற ஆள் கிடையாதுடா பல்லவா. நீ நிலா மேலே தப்பாக அபிப்பிராயத்தை வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்க, இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் சொல்கிறாரு. யார் சொல்லியும் பல்லவன் கேட்குறதே கிடையாது. இவங்க தான் காரணம். என் அம்மாவை திட்டம் போட்டு இவங்க 2 பேரும் தான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. நீ உங்ககிட்ட எப்பயுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கோவத்தோடு உள்ளே போய் கதவை சாத்திக்கிறாரு. டே பல்லவா அப்படின்னு பாண்டியன் போய் கூப்பிடுறாரு.
பல்லவன் கதவே திறக்கறதில்ல. அண்ணா பாண்டி விடுங்க, அவன் கோவத்தில் ஏதோ பேசிட்டு போகிறான், எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு. இல்லைப்பா அவன் உள்ளே போயிட்டானே அப்படின்னு. அண்ணா அவன் சின்ன பையனை, அந்த மாதிரி எதுவும் தப்பான முடிவெல்லாம் எடுக்க மாட்டான், நீங்கள் கவலைப்படாதீங்க. அவன் ஏதோ என் மேலே இருக்கிற கோவத்தில் பேசுகிறான், ஆனால் அவன் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லைண்ணா அப்படின்னு. என்ன பண்ணிடலாம், உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா, நீ சொல்லி தான் தெரியணுமா, விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன் இவன் இப்படி மாறிட்டான்னு தெரியலேன்னு அப்படின்னு பாண்டியனும் சேரனும் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தான் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நடேசன் உள்ளே வந்து, ஏம்மா தேவை இதெல்லாம் உனக்கு, நீ அமைதியாக இருந்துருக்கலாம்ல, பாரு இப்போ உன்னால் ஏகப்பட்ட குழப்பம் அப்படின்னு. சரி விடு, நீ இப்படியெல்லாம் நடக்கும்னு நீயுமே எதிர்பார்க்கல, ஆனால் இவன் முட்டாள்தனமாக புரிஞ்சுக்காம உன் மேலே இப்படி கோவப்பட்டு பேசுகிறான், நீ கவலைப்படாத, அந்த பொம்பளை சரியில்லை, ஏதோ வந்தா போயிட்டா, நல்ல நேரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் விட்டுட்டு வேலையை பாருங்கள் சரிங்களா, சும்மா போனவில்லவே நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அவனை பேசி எல்லாரும் சரி பண்ணி பாருங்கள், அவன் அப்படி தான் அம்மா பாசத்தில் இயங்குவான், அதுக்காக அவனை அப்படியே விட்டுறாதீங்க, அவன் உன் மேலே கோவப்பட்டு பேசிட்டாமா, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் உன் மேலே அவ்வளோ கோவப்பட்டு அவன் பேசுகிறான், விடுமா, ஏம்மா யாருக்குமே இந்த வீட்டில் என் மேலே இல்லாத அக்கறை உனக்கு மட்டும் அப்படின்னு. என்ன அங்கிள் இப்படி பேசுகிறீங்க, யாருக்கு உங்கள் மேலே அக்கறை இல்லாதுக்குது, சோழன் பாண்டியன் வேணா உங்கள் மேலே கோவப்பட்டு ஒரு சில வார்த்தைகள் பேசலாம், ஆனால் சேரன் அப்படி கிடையாது, பல்லவனுமே கூட உங்களை புரிஞ்சுக்காம ஒரு சில வார்த்தைகள் பேசணும் திட்டுறான், அதுக்கெல்லாம் காரணம் இது வரைக்கும் அவன் கொஞ்ச நாளாக தான் அவங்களோட அம்மா யாருன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா தான் ஏன் நீங்கள் அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவீங்க, அவங்கள பற்றின உண்மையை சொல்லாததுனால தான் பல்லவன் உங்கள் மேலே கூட இன்னமும் கோவத்தில் இருக்கா, ஆனால் எனக்கும் சேரனனுக்கும் அப்படி என்ன இருக்குது, ஏன் சோழன் பாண்டியன் கூட இப்போ உங்களை நல்லாவே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன் பாண்டி அப்படின்னு நிலா கேட்குறாங்க. ஆமாப்பா அவன் சின்ன பையன் ஏதோ அப்படி கோவத்தில் பேசுகிறான், உங்கள் மேலே எங்களுக்கு எந்த கோவமும் இல்லைப்பா, ஒரு அப்பாவா நீங்கள் எங்களுக்கு எதுவுமே செய்யலைன்ற வருத்தம் தான் இருந்துச்சு தவிர, அது கூட என்றைக்கு எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் அப்போ வந்து நிற்கிறீங்களோ அப்போவே நாங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு நல்ல விதமாப்பா உங்களை நினைக்கிறோம்ப்பா அப்படின்னு பாண்டியனும் சொல்கிறாரு. பாருங்கள் அங்கிள், எல்லாருமே உங்கள் மேலே பாசமாக தான் இருக்கும், நீங்கள் இதெல்லாம் நினச்சி வரி பண்ணிக்காதீங்க, அவன் சின்ன பையன், உங்கள் மேலே யாருக்கு பாசம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நீலாம் சொல்கிறாங்க. என்னை ஒரு மனுஷனாக மதித்து இந்த வீட்டில் புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீ மட்டும்தாம்மா முழுசா, என் பையனை கடத்துது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாரு. அப்பா விடுங்கப்பா, நிலாவை பற்றி நமக்கு தெரியாதா, நிலா எல்லாருக்குமே நல்லது தான் நடந்திருக்கு, இந்த வீட்டுக்குள்ளே நிலா வந்து 4-5 மாதம் ஆனாலும் நிலா இந்த வீட்டில் ஒருத்தவங்கள எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான்ப்பா நடந்துக்கிறா, ஆனால் பல்லவன் தான் இப்போ ஏதோ புரியாமல் அவங்க அம்மா பொண்ணு வருத்தத்தில் பேசுகிறான், விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு அவனை சரி பண்ண பாருங்கடா, ஏம்மா நீ கொஞ்சம் என்கிட்ட இருந்து விலகியே இருக்கலாமே, எனக்கு புரியுது நீ என் மேலே பாசம் வச்சுருக்கேன்னு, ஆனால் என்கிட்ட நீ பழகிறன்றதுனால உன் மேலே அவன் கோவப்படுறான், உங்கள் 2 பேருக்குள்ளே எதுக்கு சண்டை வரணும், நான் என்றைக்குமே இவனுங்களுக்கு வேண்டாதவன் தான், அப்படியே நான் வெளியிலே இருந்துக்கிறேம்மா அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அங்கிள், நீங்கள் முதல்ல போய் வெளியே சாப்பிட்டு படுத்து தூங்குங்க, வெளியில் படியாக இருக்குது, முடிஞ்சால் உள்ளே வந்து படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுமே வெளியில் போயிடுறாரு. தேவையில்லாமல் என்னால் இந்த பொண்ணுக்கும் ரொம்ப மன கஷ்டம், அவளால் அவள் இந்த வீட்டில் வந்ததுனால, அவள் இந்த ஊரில் இருக்கிறதுனால தானே இந்த பிரச்சனைலாம் வருது அப்படின்னு நடேசன் ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ அவளை எங்கே இருந்தாலும் முதல்ல பார்த்து இந்த ஊரை விட்டு துரத்தி அடிக்கணும் அப்படின்னு நடேசன் நினைக்கிறாரு. ஸோ அவங்க இங்கே வந்து போனதுனாலையும் ஊர்லேயும் நடேசனை பற்றி தேவையில்லாமல் தப்பாக எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால நடேசன் வந்து அந்த லேடி தேடி போகிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இங்கே பாண்டியனுக்கும் வானதிக்கும் பயங்கர பிரச்சனை ஆகுது. அடுத்து பாண்டியனுக்கு விடாமல் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க வானதி. இங்கே நடக்கிற பிரச்சனைகள்னால பாண்டியனால் இப்போவும் ஃபோன் எடுக்க முடியறதில்ல. ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால சோழன் இருந்துக்கிட்டு, என்னடா வானதியா ஃபோன் அட்டன் பண்ணி பேசடா அப்படின்னு. இல்லைடா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு. டேய் முதல்ல போய் ஃபோன் எடுத்து, நீ உனக்கு பேச விருப்பம் இல்லைன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, நான் நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்னாச்சு சொல்லிட்டு வாடா, இல்லைனா வானதியை பற்றி தான் உனக்கு தெரியாதா, ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் போடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஃபோனை எடுத்துக்கிட்டு பின் சைடு போகிறாங்க. போயிட்டு ஹலோ என்ன இப்போ உனக்கு ஃபோனை கட் பண்ணி விட்டா திரும்பவும் பண்ணக்கூடாதுன்ற ஒரு மேனஸ் இல்லையா, திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு. பாண்டி என்னதான் உனக்கு பிரச்சனை, நான் இங்கே ஒருத்தி இருக்கன்றதே நீ மறந்துட்டு உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன், என்னை மறந்துட்டியா, உன் குடும்பத்தை விட நான் எந்த விதத்தில் குறைஞ்சி போனவளாயிட்டா, எங்களை விட உனக்கு அதாவது உனக்கு உன் குடும்பம் தான் முக்கியமா என்னை விட அப்படின்னு கேட்குறாங்க.
என்னடி லூசா உனக்கு? ஏன்னா திரும்ப திரும்ப கேட்ட கேள்வியாவே கேட்டுட்டு இருக்க? நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். என் குடும்பமா நீயான்னு வந்து நிக்கும்போது, எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம்னு நான் சொல்லிட்டேன். திரும்ப திரும்பவும் நீ கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப எதுக்கு தேவையில்லாம இப்படி கோவப்பட்டு இப்படி பேசிட்டு இருக்க? அப்படின்னு. இங்க பாரு பாண்டி, நேத்து நீ என்ன சொன்ன? கட கடைக்கு பணம் கட்ட போறோம். நீயும் வந்துரு அப்படின்னு கூப்பிட்டேன். ஆனா, நான் அங்க ஒருத்தி வந்தனா, இல்லையான்னு கூட ஃபோன் பண்ணி கூட விசாரிக்காம, "ஏன் வரல? என்ன ஆச்சு?" அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம, உன் பாட்டுக்கு நீயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு, உன் பாட்டுக்கு சந்தோஷமா இருக்க. நான் வரலன்றது உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லையா அப்படின்னு. இங்க பாரு, நான் உன்னை கூப்பிட்டேன். நீ வரல. என்ன பண்ண முடியும்? என் வீட்டு ஆளுங்க எல்லாருமே வந்து அங்க நிக்கிறாங்க. நீ கரெக்ட் டைம்க்கு வந்திருக்கணும்ல. ஓனரும் கரெக்ட்டா வந்துட்டாரு. பணத்த குடுத்து, நல்ல நேரத்திலேயே பணத்த குடுத்து கடைய மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. வேற என்ன? ஏன் நீ வரலன்ற காரணத்த நீ சொன்னா தான் எனக்கு தெரியும் அப்படின்னு. இங்க பார் பாண்டி, இதெல்லாத்தையும் நீ பேசாத. நான் வரல அப்படின்ன உடனே நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஏன் வானதி வரல? எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். சீக்கிரம் வா. பணம் கொடுக்கணும் அப்படின்னு நீ என்ன கூப்பிட்டுருக்கணுமா இல்லையா? வாழ்க்கையில உன்னோட வாழ்க்கையில நான் எவ்வளோ முக்கியமானவ. ஆனா என்னையே கொஞ்சம் கூட நீ மறந்துட்டு, நான் முக்கியமே இல்லாத மாதிரி நான் ஒரு 3வது மனுஷங்க மாரி என்ன நெனச்சுக்கிட்டு, நீ உன் வீட்டு ஆளுங்கள வச்சு நீ பணத்த குடுத்து அனுப்பியிருக்க அப்படின்னா, என்ன அர்த்தம் அப்படின்னு பாண்டியன பார்த்து வானதி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. "ஏய் இங்க பாரு, தேவையில்லாமலாம் நீ பேசிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும், "இங்க பாரு, நான் என்ன தேவையில்லாத பேசிட்டு இருக்கேன்? உனக்கு தான் பாண்டி, நான் தேவையில்லாதவளா போயிட்டேன்" அப்படின்னு பாண்டியன் கிட்ட சொல்றாங்க. "இங்க பாரு வானதி, என்னதான் ஆச்சு உனக்கு? நீ ஏன் வரல? நீ அப்போ அங்க வந்தியா? நான் பணத்த குடுத்தத நீ பார்த்தியா? எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க?" அப்படின்னு. "ஆமா பாண்டி, ஆமா. நாங்க வந்தேன்" அப்படின்னு. "வந்தவ நேரா அங்க வராம, எங்க நின்னுடி பார்த்துட்டு போய் இப்படி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு. "பின்ன நான் அத்தனை டைம் வந்து ஃபோன் பண்ணேன். நீ ஃபோன் எடுத்தியா? இல்ல அட்டெண்ட் பண்ணி என்னாச்சு கேட்டியா? சரி, நான் வரல. ஃபோன் பண்றேன்ல, நீ எடுத்து, "ஏன் வானதி இன்னும் வரல? பணம் குடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல பணத்த வாங்கிட்டு போயிட்டாங்க. சீக்கிரம் வா வானதி" அப்படின்னு என்ன கூப்பிட்டுருக்கணுமா இல்லையா? நீ தான் நான் ஃபோன் பண்ணத எடுக்கவே இல்லையே. என் ஃபோன பார்த்துட்டு கட் பண்ணில வச்சுட்டு போனேன். அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லாதவளா தானே ஆயிட்டேன். அதனால தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் அங்க வராம திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு. "இங்க பாருடி, நீ லூசா? அவ்ளோ தூரம் வந்து கடைக்கிட்ட வராம, நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தத பார்த்துட்டு போய் நீ பேசிட்டு இருக்கியே! முட்டாள்தனமா ஒரு விஷயத்த பண்ணடி. அப்பவே நீ நேர்ல வந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா?" அப்படின்னு. "ஓ! அப்ப நாங்க வந்து வராதது தான் உனக்கு பிரச்சனை. நான் அங்க நின்னு ஃபோன் பண்ணிக்கிட்டு, நீ ஃபோன் எடுக்காதது பிரச்சனை இல்ல. நான் இல்லாம நீ எல்லா விஷயத்தையும் பண்ணது தப்பு இல்லையா?" அப்படின்னு வானதி கேட்டுட்டு இருக்கவும், "ஏய் நீ வர வர லூசு மாரி பேசிட்டு இருக்கடி. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஏன் தான் நீ இப்படி இருக்கன்னு தெரியல. நான் எல்லாத்தையும் தெளிவா உன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் நீ ஏன் இப்படி பிடிவாதமா இருக்கான்றதே எனக்கு சுத்தமா புரியல. இங்க பாரு, தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவும் பேசிட்டு இருக்காத. ஃபோனை வை. கடுப்பா இருக்கு" அப்படின்னு பாண்டியன் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஸோ இவளால இதே தொல்லை. அங்க வந்தோம் வராம வந்துட்டு எப்படியெல்லாம் பேசுறாள பாரேன். அவ பார்த்துட்டு வந்தவ ஏன் அப்படியே வந்திருந்தா, எல்லாரோட கலந்து சந்தோஷமா இருந்திருந்தா, இவள யாராச்சும் வேணான்னு சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே புலம்பிட்டு பயங்கர கோவத்துல வானதி மேல இருந்துட்டு இருக்காரு பாண்டியன். அங்க வானதி திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டு, இவனுக்கு நம்ம முக்கியம் இல்லாம போயிட்டோம். இவன் பின்னாடியே நம்ம தொரத்தி லவ் பண்ணிக்கிட்டு, இவன் பின்னாடியே போறதுனால நம்மளோட அருமை இவனுக்கு தெரியல" அப்படின்ற மாதிரி வானதி இங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இனியே அவனா ஃபோன் பண்ற வரைக்கும் நாம இனி ஃபோனே பண்ணக்கூடாது. அவன் இஷ்டம் போல அவன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். அவன் குடும்பம் தானா அவன் முக்கியம்னு நெனைக்கிறான். நாம தேவையில்லன்னு நெனைக்கிறான்ல. பேசாம நம்ம அமைதிய இப்படியே விட்டுறலாம் அப்படின்னு வானதி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இத வசந்த் அவங்களோட அம்மாவும் பார்த்துட்டு அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. பாண்டியன பத்தி இன்னும் 1க்கு 2ஆ வசந்த் அவங்களுடைய அம்மாவும் வானதி கிட்ட போட்டு குடுக்குறாங்க. "அவன் அப்படிதான். அவன் குடும்பமே அப்படிதான். முதல்ல எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க. அவன் அப்பன மாதிரி நீயும் ஆயிடாத. வேண்டாம் வானதி" அப்படின்னு சொல்லி, இந்த ஊர் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படி இப்படின்னு கட்டுக்கதை கட்டி வானதிய நம்ப வைக்க பார்க்குறாங்க. வானதியுமே இப்ப பாண்டியன் மேல கோவத்துல இருக்கிறதுனால, இவங்க சொல்ற எல்லாத்தையும் உண்மையா இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ "இங்க பாரு, நான் சொல்றத கேளு. அவன் வேண்டாம் விட்டுடு. நீ உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அத பண்ணு. உனக்கு நாங்க இப்ப கட்டாயம் பண்ணி கல்யாணம் கூட பண்ணி வைக்க மாட்டோம் வானதி. ஆனா அவன் மட்டும் வேணாம்" அப்படின்னு நல்லா நைஸ் வைக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய அம்மாவும் வசந்துமே. அதுக்கப்புறம் வந்துட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறமா, "அம்மா, இவளுக்கும் அவனுக்கும் சண்டையா இருக்கிறத இதே காரணமா வச்சு நாம இதே மாதிரி பெருசாக்கிட்டே போனா கண்டிப்பா அவளே அவன விட்டுட்டு உதறி தள்ளிட்டு வந்துருவாம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "நமக்கு அது நடந்தா போதும்டா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்களுடைய அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. வானதியுமே பாண்டியன் மேல சந்தேகப்பட்டு அவங்க நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, நடேசன் வந்து அந்த லேடிய தேடி போனாங்க இல்லையா? அந்த லேடிய போய் தேடி கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த லேடிகிட்டயும் போய் நின்னு பேசுறாரு ரொம்ப கோவத்தோட. "இங்க பாருடி, எதுக்குடி என் வீட்டு ஆளுங்க வந்து கூப்பிட்டா அந்த வீட்டுக்கு வந்த? அந்த வீட்டுக்குள்ள 2 நாள் வந்து இருந்துட்டு, பையன் மேல பாசம் இருக்கிற மாரி நடிச்சுட்டு, திரும்பவும் எதுக்கு அந்த வீட்ட விட்டு ஓடி வந்த?"
என்ன அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னு. யோ என்னையா நீ பேசுகிற, அப்படியெல்லாம் நான் எதுவும் எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு. ஒருவேளை அந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லியிருப்பாளா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நின்றுக்கிட்டு பல்லவனுடைய அம்மா இருந்துக்கிட்டு. அப்போது இங்கே பார், இந்த ஊர்லேயே இருக்காத, இனி என் கண்ணிலேயே பட்டுறாத, நீ இங்கே இருக்கிறதுனால தான் ஏகப்பட்ட பிரச்சனை வருது, தயவு செஞ்சு இங்கிருந்து எங்கேயாச்சும் போயிடு, இல்லைன்னா கொன்னுடுவேன் அப்படின்னு நடேசன் மிரட்டுறாரு. என்னையா பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு. எங்க அவனையும் உன்னையும் துண்டு துண்டாக வெட்டாமல் விட மாட்டான் அப்படின்னு நடேசன் பயங்கரமாக பிரச்சனை பண்ணி அவங்கள இந்த ஊரை விட்டு போக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நடேசன் பிரச்சனை பண்ணி அவங்கள இங்கேருந்து அனுப்ப போகிறாரா, ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.